இன்னைக்கு வந்து நம்ம பாண்ட் ஆஸ் அ பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கமுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனான்னு பார்க்குறோம். அதுதான் இந்த இந்த எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ. இதை பற்றி பாண்டுனா என்ன அப்படின்றது முதல்ல புரிஞ்சுப்போம். பாண்டுன்றது வந்து ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பேங்க் எஃப்டி மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டான டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் இருக்கும். ஒரு பேங்க்கில் நம்ம எப்படி ஒரு டெபாசிட் போட்டோம்னா ஒரு 5%, 6% ஒரு 6.5% ரிட்டர்ன் ஒரு வருஷத்துக்கு வரா மாதிரி, இதில் எல்லா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கும். ப்ளஸ் அது ஒரு பீரியட் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்துக்கான எஃப்டி போடுறேன்னா அந்த ஒரு 3 வருஷம் கழித்து அந்த பணம் திருப்பி உங்களுக்கு வரும். அதுதான் இந்த டெட்டோடைய 2 இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த டெட்டில் பல ரகம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு பேங்க் எஃப்டி வந்து ஒரு பேசிக் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் இன்னொரு டைப் ஆஃப் வெரைட்டி தான் பாண்ட்ஸ். ஸோ அந்த பாண்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாண்ட்ஸுன்றது 2-3 வெரைட்டியில் வருது. ஒன்று வாட் இஸ் கால்ட் அ கவர்மெண்ட் பாண்ட், இன்னொன்று வந்து நான் கவர்மெண்ட் பாண்ட், ப்ரைவேட் செக்டர் பாண்டுன்னு ஒன்று. இதுக்கு நடுவில் இன்னொன்று பிஎஸ்யூ பாண்ட் இருக்கு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பாண்ட். அது கவர்மெண்ட்டும் இல்லை, ப்ரைவேட்டும் கிடையாது, அதுக்கு நடுவில் இருக்கிறதுனால அது ஒரு செக்மெண்ட். அதே மாதிரி பாண்ட்ஸை இன்னொரு விதமாக பிரிக்கலாம். செக்யூர்ட் பாண்ட்ஸ், அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் 2 விதமாக இருக்குது. ஸோ இதுதான் ப்ராடாக ஒரு பாண்ட்ஸை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன். பாண்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி சேலரி மாதிரி கவுண்ட் பண்ணணுமா இல்லை அதர் இன்கமாக கவுண்ட் பண்ணணுமான்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஜென்ரலாக வந்து பாண்டுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ் கன்சிடர்ட் அதர் இன்கம். இன்கம் டேக்ஸ்லையும் சரி, நம்ம பெரும்பாலுமே நம்ம கவுண்ட் பண்ணுறது எல்லாமே அது வந்து அதர் இன்கமாக தான், சேலரியாக இருக்க முடியாது. ஏன்னா சேலரின்னு ஒரு தொகை நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அது தட் ஹேஸ் டு ஃபுல்ஃபில் ஒன் கிரைட்டீரியா. என்னதுன்னா, அந்த பர்சன் ரிசீவிங்க்கும் பர்சன் பேயிங்க்கும் ஒரு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஒரு 2 ஆஸ்பெக்ட் இருந்தால் தான் அதை சேலரியாக கவுண்ட் பண்ண முடியும். இந்த கேஸில் ஒரு பாண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்து டெஃபினட்டாக அதர் இன்கமாக தான் ட்ரீட் ஆகணும். மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாண்ட் வந்து இஸ் இட் சேஃபர் தேன் எஃப்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பாண்டே 2ஆக பிரிக்கணும். ஒன்று செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட். இந்த செக்யூர்ட் பாண்டுன்றது என்னன்னா, அந்த பாண்டுக்கு அண்டர்லைங்காக ஒரு ஃபியூ அசெட்ஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பாண்டில் என்ன அட்வான்டேஜ்னா, நாளைக்கு கம்பெனி ஏதானும் திவாலாகுது இல்லை அவங்களால பணத்தை கட்ட முடியலன்னா இந்த செக்யூரிட்டிஸ், அண்டர்லைங் செக்யூரிட்டிஸை வந்து விற்று அதுலேருந்து பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு செக்யூராக இருக்கும் செக்யூர் பாண்ட்ஸ்ன்றது. அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ்ன்றதுல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஏதானும் ஆச்சுன்னா உங்கள் பணம் அப்படியே போயிடும். ஒரு எஃப்டி, ஒரு கம்பெனி எஃப்டின்னு எடுத்துட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு அன்செக்யூர்ட் பாண்டுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். எஃப்டியும் ஒரு அன்செக்யூர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நாளை கம்பெனிக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா அந்த எஃப்டி ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பணமும் கிடைக்காது. அதே பிரின்சிபல் தான் அன்செக்யூர்ட் பாண்டுக்கும் இருக்கும். பட் செக்யூர்ட் பாண்ட் போனீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் கம்பெனிக்கு ஏதாவது ட்ரபிள் ஆச்சு, ப்ராப்ளம் ஆச்சு, அவங்களால பே பண்ண முடியலன்னா அந்த செக்யூரிட்டி இது பண்ணி நமக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் த ஐடியா. இஸ் இட் ஸ்மார்ட் டு இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸ்? இந்த யங்கர் ஏஜில் 20லேருந்து 30 வயசில் வந்து பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் தான் பாண்டை இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் தான் ஒரு பாண்டுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். ஏன்னா 2-3 விஷயம். ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் தான் நமக்கு வந்து பணம் ரெகுலராக தேவைப்படும். நம்மளுடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு, வாழ்க்கைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நமக்கு வேணும். அது வந்து இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டைமில் தான் இந்த பாண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டாக வரதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணும். எனக்கு 20 வயசு 30 வயசில் நான் பாண்டில் போட்டேன்னா ஒன்று அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே கம்மியான பணம் தான் இருக்குது. 2வது, அந்த குட்டி பணம் விச் ஐ கெட் இயர்லி அது வந்து டாக்ஸபிள். எனக்கு ஏற்கனவே சம்பளத்தில் டேக்ஸ் இருக்குது, இதில் வேற வந்து டேக்ஸ் விழும். 3வது, அந்த அமௌண்ட்டே ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது எங்கேயோ காணாமல் போயிடும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். அதனால் நாங்கள் வந்து டிப்பிக்கலாக வந்து யங்கர் ஏஜில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எஸ்ஐபி, இந்த மார்க்கெட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெகுலராக பண்ணியிருந்தா அது வந்து நல்ல க்ரோத் காட்டும் லாங் டேர்மில். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும்ன்றது தான் எங்களுடைய வியூ.
இந்த பாண்ட்ஸ்ன்றதுலேருந்து வர ரிட்டர்ன் வந்து நிஜமாவே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா இல்லை இந்த பாசிவ் இன்கம்ன்றது ஒரு ஒரு மாயையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு பாண்ட், ஒரு ப்ரைவேட் செக்டர் பாண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு தேதி இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 9%, 9.5% வரைக்கும் கொடுக்கறது. இது வந்து ஸ்டெடியான்னு சொல்ல ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு இன்ஃப்ளேஷன்றது ஒரு 4-5% வச்சுருந்தீங்கன்னாக்கா கூட இது வந்து 9%ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஓவர் இன்ஃப்ளேஷன். இன்ஃபேக்ட் போஸ்ட் டேக்ஸ் கூட the returns are much better than inflation. அப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் an inflation beater. It's that way there is nothing to worry. Unless ஒரு கவர்மெண்ட் பாண்டில் போட்டு இல்லை லோ ரேட் பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் டிப்பிக்கலாக 7% வரும். 7%ல டேக்ஸ் போக பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் கொடுக்காது. ஏன்னா டேக்ஸ் போக 7%ல டேக்ஸ் போக ஒரு 4% தான் நிற்கும், 4.5% தான் நிற்கும். அந்த 4.5%ன்றது இன்ஃப்ளேஷனோட பெரிய லெவலான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஸோ தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு பாசிவ் இன்கமுக்கு வந்து கவர்மெண்ட் பாண்ட் பெட்டரா கார்பரேட் பாண்ட் பெட்டரான்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து ஒரு ரிஸ்கோட கம்பேர் பண்ணி தான் சொல்லணும். எனக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக நான் இருக்கணும், எனக்கு வந்து ஒரு பிட் ஆஃப் அ ரிஸ்க் கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட் தான் போட்டாகணும். ஏன்னா கவர்மெண்ட்டில் பாண்டில் பிரின்சிபல் ரிஸ்க் கிடையாது. அட் எனி பாயிண்ட் இன் டைம் கவர்மெண்ட் கிட்டேருந்து பணம் வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறஸ் எனக்கு வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் ஜாஸ்தி வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கார்பரேட் பாண்டு தான் பெட்டர். ஏன்னா கார்பரேட் பாண்டுக்கும் கவர்மெண்ட் பாண்டுக்கும் டெஃபினட்டாக கார்பரேட் பாண்டில் ஒரு ஹையர் ரிட்டர்ன் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் ரிஸ்க்கும் ஹையராக இருக்கும். ஸோ அதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துலேயும்.